கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு விசை கூட எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர் அல்ல உயர்த்தி எங்கள் நீரை காண்பவரே, ஏசையா, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மாள் கூடும் அவை எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். முழு பலத்தோடு எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஏசையா, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அல்ல சோத்திரமணி. மனதுருகி கரம் நீட்டி ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஐயா ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, தருபவரே, ஆமென். ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீரையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி உள்ளத்தில் சொல்லுங்க. சித்தமுண்டு சுத்தமாக ஓ என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினி. கரம் தட்டி எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஐயா ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரமுயர்த்தி முழு பலத்தோடு ஆராதிங்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்திற்கு பாத்திரர், அவர் தான் மகிமைக்கு பாத்திரர். ஏசையா உன்னதரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. உம்மாள்
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு அற்புதம் நடக்கும். என் ஆண்டவர் ஒரே வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். முழுபலத்தோடு எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஐயா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, இரட்சகரே, காண்பவரே, உன்னதரே, ஜெயம் தருபவரே, ஏசையா. ஸ்தோத்திரம் ஏசையா. Hallelujah, Hallelujah. ஏசையா. நீங்க பாட பாட அற்புதம், பாட பாட விடுதலை. முழுபலத்தோடு ரெண்டு கர உயர்த்தி இயேசுவே. முழுபலத்தோடு Hallelujah, Hallelujah. கரங்களை உயர்த்தி பலத்தோடு உங்க சத்தம் வரட்டும். Holy God, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை உன்னதரே, ஆராதனை ஆராதனை. சத்தம் உயர்த்தி ஆராதிங்க. உமக்கு ஆராதனை ஆராதனை இசையா. ஆராதனை ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழுபலத்தோடு என்னை கண்டீரே இசையா. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே இயேசுவே. முழு பலத்தோடு சபகதலதலதலா. ஆவியானவரே ஆராத ஆராதனை இயேசையா. ஆராதனை ஆராதனை. முடிந்தளவு இயேசுவே. ஆராதனை ஆராதனை உன்னதரே. ஆராதனை ஆராதனை. ரெண்டு கர உயர்த்தி அப்பாவை நோக்கி ஏகோவா ராஃபா, ஏகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ராஃபா, ஏகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. இந்த மாலை நேரத்தில் ஒரு சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக. சுகம் ஓ தேவனே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ரெண்டு கர உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஓ ரட்சகரே, கர உயர்த்தி பலத்தோடு ஆராதனை ஆராதனை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு
எவ்வளவு சத்தம் உயர்த்தி என் தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க பாடும்போதே அற்புதம், நீங்க பாடும்போதே விடுதலை, நீங்க பாடும்போதே மகிமை, நீங்க பாடும்போதே தேவ கிருபை ஒவ்வொருவர் மேலும் மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவே ஆராதனை ஆராதனை உன்னதரே உமக்கே ஆராதனை ஆராதனை ஹalleluya இயேசுயா ஹalleluya இயேசுவே ஹalleluya இயேசுயா ஹalleluya 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 இயேசுயா. பாட பாட ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. ஓ மகிமை வெளிப்படட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசுயா glory 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 hallelujah. உங்க சத்தம் மட்டும் உயர்த்தி oh yes Lord உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. Holy God. Shabbagadala. மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய நல்ல வார்த்தைகள் வெளிப்படட்டும். வந்த வண்ணமாய் அல்ல, என் தேவன் எங்களோடு பேசுவாராக, எங்களோடு இடைபடுவாராக. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சுருக்கமா சொன்னா, ரட்சிக்க வல்லவர். நம்முடைய தேவன் ரட்சிப்பை தருகிற தேவன். இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் ரட்சிப்பை தர அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு வாசிங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வாசிக்கலாம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நித்திய ரட்சிப்பை அடைவது, ரட்சிப்புனா அப்படின்னா இட்டர்னல், நித்திய ரட்சிப்பு. அது ஒரு நித்தியம், ஏதோ இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் மாத்திரம் அல்ல. இந்த ரட்சிப்புடைய வல்லமை நித்தியமாய் நம்ம வாழ்க்கையில வெளிப்படக்கூடியது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ரட்சிப்பு ஆசீர்வாதம் நிறைந்தது. இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் என்ன ரட்சிக்கப்பட்டாச்சுல, இது என்ன புது செய்தி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ரட்சிப்பு என்பது அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு. அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகிற வரைக்கும்
நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது ரொம்ப அவசியம். ரட்சிப்புல பூரணப்படுவது என்பது ரொம்ப அவசியம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ரட்சிப்புக்குள்ள நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஒரு மொபைலை டாப் அப் பண்றது போல வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஏதோ மொபைலை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோமா? ஒரு சார்ஜ் போகிறோம் செல்ஃபோனில், அப்படியே விட்டுருவோமா? 100% வருது, அது தீராதா? அப்படின்னா தீரும். அதே போல தான் ரட்சிப்புல பூரணம். ஒரு ரட்சிப்பு இன்னையோடு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாச்சு, கை உயர்த்திட்டேன் அப்படின்றதோட அல்ல. தினமும் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் ரட்சிக்கப்படணும். அவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மையே அலசி நம்மளே கவனித்து பார்த்து, ஏன்னா இந்த ரட்சிப்புக்கு இன்னொரு காரியம் நான் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வாசித்து பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படும், நித்திய மீட்பை நமக்கு உண்டாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கும். வாசிங்க பார்ப்போம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும். நல்லா கவனிங்க, ஏன் ரட்சிப்புக்கு நான் கடந்த சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்புனா நித்திய ரட்சிப்பு. நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார்னா தம்முடைய சொந்த இரத்தத்தினால். அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில தினமும் தெளிக்கப்படுமானால், அந்த ரட்சிப்பின் அனுபவம் தினமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருமானால், நிச்சயமா சொல்றேன், எந்த சத்துருவும், எந்த பலவீனமும், எந்த தீங்குகளும், எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையை அணுகவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ரட்சிப்பை என் தேவன் எடுத்தது ஏதோ ஒரு வெள்ளாட்டு கடா இளங்காலை அதன் இரத்தத்தினால் அல்ல. அங்க வாசித்து பாருங்க, வெள்ளாட்டு கடவோ இளங்காலையோ இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. இந்த இரட்சகர் என்னுடைய இயேசுவுடைய இரத்தத்தினால் நமக்கு நித்திய மீட்பை, ரட்சிப்பை என் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நான் ரட்சிப்புக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் வந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், எல்லாமே இந்த ரட்சிப்புக்குள்ள தான் அடங்கி இருக்குது. ஒரு மனுஷனுடைய மீட்பு, ஒரு மனுஷனுடைய விடுதலை, ஒரு மனுஷனுடைய சந்தோஷம், ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே எதில் அடங்கியிருக்குன்னா அந்த ரட்சிப்புல அடங்கியிருக்கு. இந்த ரட்சிப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப தெளிக்கப்பட 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 என்ன ஆகும்னா, எந்த தீங்குகளும் எந்த பாவங்களும் நம்மை அணுகாதபடி நாம் தப்பித்து கொள்ள நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை வாசித்து பாருங்க. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். ரட்சிப்பு பாவ மன்னிப்பு. என் பாவம் மன்னிக்கப்படணும். ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுகம் வெளிப்படணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் நன்மையை தரணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். அசுத்தத்துல இருந்துகிட்டே சுத்தமானதை எடுக்க முடியாது. ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல பால் வாங்க போறோம். என்ன சொல்லுவாங்க வீட்டுல, எப்பா பாத்திரத்தை நல்லா கழுவுப்பா, முடிந்தளவு நல்லா வாஷ் பண்ணு, ஏன்னா அழுக்கு உள்ள இருந்துச்சுன்னா அந்த பால் நீ வாங்கும்போது கெட்டு போயிடும். ஒரு பால் வாங்குறதுக்கே ஒரு பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதே போலதான் தேவன் ஒரு மனுஷரை ஆசீர்வதிக்கணும்னா, ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா, ஜெபங்கள் கேட்கப்படணும்னா, ஆண்ட சுகத்தை தரணும்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா பாவம் இருக்கக்கூடாது. பாவத்துடைய ஒரு மன்னிப்பு எதுல உண்டாகும்னா பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ரட்சிப்பு என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ரட்சிப்புடைய வல்லமையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். யோசித்து பாருங்களேன், ரட்சிக்க வல்லவருமா இருக்கிறார். அதான் முதல்ல வாசித்தோம் எபிரேயர் 7:25. முற்று முடிய கடைசி வர என் வாழ்க்கையை ரட்சித்துட்டு கடந்து போல, ஒரு தடவை ரட்சித்து ரைட்பா ரட்சித்து ரைட் அப்படி சொல்ல, முற்று முடிய என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். முற்று முடிய அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட்டு நான் அவர் சமூகத்துக்கு போகிற வரை என்னை அவர் முற்று முடிய என்னை ரட்சிக்கிறார்.
முற்றுமுடிய என்னை பாதுகாக்கிறார், முற்றுமுடிய எனக்கு விடுதலை தருகிறார், முற்றுமுடிய எனக்கு சுகத்தை தர விரும்புகிறார், முற்றுமுடிய எனக்கு பலனை தர விரும்புகிறார், முற்றுமுடிய கடைசி வரை என்னோடு இருந்து பாவத்தில் சிக்காதபடி, சாபத்தில் சிக்காதபடி, அழிவுல சிக்காதபடி, இருளுக்குள்ள மாட்டாதபடி, கட்டுல நிற்காதபடி கர்த்தர் என்னை ரட்சிக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் இந்த கடைசி நாட்கள் வர, இந்த வாழ்க்கையில கடைசி சம்பவம் வர, இந்த உலகத்தில் விட்டு நான் கடந்து போய் அவரோடு நான் போகிற வர என் வாழ்க்கையில பாவத்தில் போராட்டம் உண்டு, என் வாழ்க்கையில பெரிய கட்டுக்களோடு எனக்கு ஒரு போராட்டம் உண்டு, சில பிரச்சனைகளோட போராட்டம் உண்டு. இவைகளுக்கு எல்லாம் நான் தப்புவிக்கப்படணும்னா அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அந்த ரட்சிப்பை தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்களேன், தேவன் விடுதலை தருகிறார். நல்லா கவனிங்க, நீங்க வாசித்து பாருங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை, நல்லா கவனிங்க, அக்கிரமங்களை மரிச்சவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், அவருடன் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு எந்த மனுஷனும் மேன்மை பாராட்ட முடியாது, எந்த மனுஷனும் அதுக்கான கிரெடிட் எடுக்க முடியாது. நான் தான் இவர் ரட்சிப்பு நடத்தினேன், நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரட்சிப்பு எங்கேருந்து வருதுன்னா அவர் கிருபையினால நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இன்னொருவரால் கிடைக்கல, என் தேவன் என் மேல கிருபையா இருந்ததுனால இந்த கோடி ஜனங்கள் வாழுகிற தேசத்துல என்னை கர்த்தர் தம் கிருபையினால் ரட்சித்தார். யோசித்து பாருங்க, இவ்வளவு பேர் இந்த ஒசூர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த தேசத்துல எவ்வளவு கோடி ஜனங்கள் இருப்பாங்க, அவ்வளவு பேர் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அதுக்கு ஒரே காரணம் அவர் நம்ம மேல வைத்த கிருபை, அவர் நம்ம மேல வைத்த கிருபை. அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் கடந்து போக போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, ரட்சிப்பு என்பது கிருபை. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சு பாருங்களேன். அதுல கூட ஒரு வார்த்தை சொல்லப்படும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. வசனம் அழகா சொல்லுது, இது உங்களால் உண்டானது அல்ல அல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு யாரும் காரணம் இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு யாரும் கிரெடிட் எடுக்க முடியாது, யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. இது தேவன் எனக்கு தந்த ஈவு, இது தேவன் எனக்கு தந்த கிருபை. அதுக்கு ஒரு காரணம், உங்க மேல கர்த்தருடைய ஈவு இருக்கு, உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்கு. அந்த கிருபையினால தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். இதுல தகப்பனோ தாயோ மற்றவங்களோ அல்ல, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, உங்க மேல தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால அந்த கிருபை உங்களை கொண்டு வந்து ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கு. இந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்புடைய மேன்மையை வல்லமையை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், அதைத்தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேச கர்த்தர் கிருபை தருவாராக. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு கடந்து வருவதாக. நான் சொல்ற ரட்சிப்பு என்ன தெரியுமா, சுகம் கடந்து வருவதாக, அற்புதங்கள் கடந்து வருவதாக. என் இயேசு உங்க வீட்டுக்கு கடந்து வருவாராக. அப்ப தேவன் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு கர்த்தர் தர விரும்புறார். அதுக்கு என்ன செய்யணும்? என் வீடு, என் தொழில், என் குடும்பம், என் பிள்ளைகள். நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நோவா பாருங்களேன் பேழையை உண்டு பண்ணினான்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்போ உங்க குடும்பத்துல ரட்சிப்பு, நானும்
என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த யோசுவா ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களே, உங்களை கர்த்தர் யோர்தானை கடந்து வர பண்ணினார், உங்களை செங்கடலை கடந்து வர பண்ணினார். கவனிச்சுக்கங்க, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் தேசத்தை. இப்போ நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை பின்னாடி நீ போகலாம், யோர்தானை பின்னிட்டு வந்தனால ஜெயிச்சுட்ட நீ நினைச்சுக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்லவா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னா நீ எப்படி வேணா போய்க்க, நீ குமுறியோ கும்பிடலையோ, நீ இயேசுவை நம்புறியோ நம்பலையோ, ஆனால் நானும் என் வீட்டாரும் என் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நானும் என் குடும்பமும் இந்த ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரோம். ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் வந்திருக்கோம் பிரதர் சிஸ்டர். நான் சொல்கிறது எவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு காலத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் வேதம் சொல்லுது. அப்படின்னா வருகைக்கு நேராக நம்ம நிற்கிறோம். அந்த வருகையில் நாமும் நம்முடைய குடும்பமும் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய குடும்பம் ரட்சிப்புங்கிற பேழைக்குள் கடந்து வந்தே ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு அந்த ரட்சிப்பு உண்டாகணும். அப்போதான் வருகிற அழிவுக்கு, வருகிற போராட்டங்களுக்கு, வருகிற பிரச்சனைகளுக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் தப்புவித்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். அந்த சகை என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த மனிதனை நோக்கி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். 1, விரும்பி தேட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிட்டீங்களா? சொல்றீங்களா? விரும்பி தேட வேண்டும். சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கு, என் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரணும்னா நான் என் இயேசுவை விரும்பி தேடணும். தேடுவது அல்ல. எப்படி தேடணும்னா விரும்பி தேடணும். சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அங்கே வசனம் இருக்கும், எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க வகை தேடினான். லூக்கா 19:3 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுது, எப்படிப்பட்ட வகை தேடினா. வகை தேடினா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு இடத்துல படித்தேன். எப்படின்னா, அவரை எப்படிப்பட்டவர்னு பார்க்க பல வழிகளில் போயிருந்திருக்கணும். ஏன்னா இயேசு நடந்து வந்த போது கூட்டமாக இருந்திருப்பாங்க. அவன் சகையுக்குள்ளன்னு சொல்லப்படுது. அப்போனா எட்டி எட்டி கூச்சி பார்த்துருப்பான். எம்பி எப்படியாவது இயேசுவை பார்த்தலாமா? பார்த்துருக்க முடியாது. சரி, அந்த சைடு போய் நம்ம பார்க்கலாமான்னு ஓடி லெஃப்ட் சைடு போய் பார்த்துருப்பான். அங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ரைட் சைடு ஓடி போய் பார்த்துருப்பான். அங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எப்படியாவது அவரை பார்த்துடணும். யாராவது குனிய மாட்டாங்களா? மேலே ஏறி நின்றலாமா? பல விதங்களில் கல் வச்சு, இதெல்லாம் பைபிள் இல்லை, நான் ஒரு கற்பனையாக ஒரு கல்லை வச்சு மேலே ஏறி எம்பி பார்த்துருக்கலாம். வகை தேடினான். எப்படியாவது என் இயேசுவை பார்த்துடணும், எப்படியாவது அவரை நான் முகத்தை தேடிடணும். எப்படிப்பட்டவர் அதை நான் பார்க்கணும். அவர் சுகமளிக்கிறவர் சொல்றாங்களே, அந்த சுகமளிக்கிறவரை நான் பார்க்கணும். விடுதலை தருகிறவர் சொல்றாங்களே, அந்த விடுதலை தருகிறவரை நான் பார்க்கணும். அற்புதம் செய்கிறவர் சொல்றாங்களே, அந்த அற்புதம் செய்கிறவரை நான் பார்க்கணும். அவருடைய அந்த வகை தேடினான். தேடுறான். அவரை சாதாரணமா தேடலை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சும்மா கர்த்தருடைய கை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு நான் தேடிட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், பாடிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அங்கே பாருங்களேன், அவன் வகை தேடுறான். குள்ளனா இருந்தபடினால அவனை காண முடியல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது என் நேசரை, அந்த இரட்சகரை, அந்த விடுவிக்கிறவரை, அந்த நேசிக்கிறவரை நான் பார்த்தே ஆகணுன்ற நம்பிக்கை. அதான் சொன்னேன், நீங்க ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில வரணும்னா விரும்பி நீங்க தேடணும் கர்த்தரை. சும்மா தேடக்கூடாது. விருப்பம், அந்த தேவனை தேடுறதுல ஒரு விருப்பம். பாடுங்க, பாட்டு பாடுறதுல ஒரு விருப்பம் இருக்கணும். ஆராதிக்கிறதுல ஒரு விருப்பம் இருக்கணும். ஆண்டோடைய சபைக்குள்ள வரும்போது ஒரு விருப்பம் இருக்கணும். கர்த்தரை எப்படி தேடி வரணும்னா, சும்மா வந்தோம், சும்மா நின்னோம், சும்மா பாடினேன், ஒரு கடமையை மாத்தினேன் அப்படின்ட்டு போகிற அனுபவம் இல்லை. என் வாழ்க்கையில நான் அவரை எவ்வளவு விரும்பி தேடனோ அவ்வளவு ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தருவார். சும்மாலாம் சகையிட்ட போய் நின்று சகைவே வாப்பா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. என் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். நல்லா கவனிங்களேன், சபைக்கு வந்து ஆராதிக்கிறத விட சபைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஆராதிக்கின்ற உங்க உள்ள இருக்கு பாருங்களேன், அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு.
என் தேவன் எதை வச்சு ஆசீர்வதிக்கிறார்னா, சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்ததுனால கை உயர்த்துறதுனால ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறது அப்படி அல்ல. இது எல்லாரும் தான் செய்வாங்க, எல்லாரும் தான் முடியும், மற்ற எல்லா இடத்துலையும் தான் செய்கிறாங்க. ஆனால் என் தேவன் அதை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லை. வீட்டிலிருந்து புறப்படும் போது நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கு என் இரட்சகரை நான் காண வேண்டும், இன்னைக்கு நான் சபைக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது சுகத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும், இன்னைக்கு என் தேவன் எனக்கு அற்புதம் செய்தே ஆகணும், என் பிரச்சனையை கத்தர் மாற்றி ஆகணும், என் போராட்டத்தை கத்தர் மாற்றி ஆகணும், எனக்கு ஒரு விடுதலையை தந்தே ஆகணும், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தே தீரணும், என் வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு வாஞ்ச, ஒரு விருப்பம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் என் தேவன் சந்திக்கிறார். யோசித்து பாருங்க, விரும்பி தேடணும். கானானிய ஸ்திரீ சும்மா தேடல, பின்னாடியே போறா. அவர் சொல்றாரு, எப்பா நான் பிள்ளைகின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு நான் போட முடியாது. மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் மெய்தான், நீங்க என்ன சொல்ல மெய்தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களை சும்மா தேடி வரல, அந்த கீழே விழுகிற துணிக்கையை கூட எனக்கு போதுமானது. அந்த விருப்பத்தை கர்த்தர் சொன்னது. இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. பர்த்திமை என்கிற குருடன் அவரை கத்திக்கிட்டே போறான், அங்க நிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அதட்டுறாங்க, வாய மூடுப்பா, சத்தம் போடாத, தேடாத, அமைதியாரு. இல்ல, முன்னை விட அதிகமாய். அதான் மேட்டர். யோசித்து பாருங்க, இத்தனை நாள் அவன் இடத்துல பிச்சை எடுத்தான் பிரதர் சிஸ்டர், யாரும் அவனை அதட்டல. அவன் கேட்டிருப்பான், கத்திருப்பான், உனக்கு என்னப்பா வேணும், காசு தானே, இது வரைக்கும் 5 ரூபா போட்டேன், இந்தா இன்னைக்கு 100 ரூபா வச்சுக்க, வாய மூடு. ஒரு சொல்லிக்கலாம், 100 ரூபா 100 ரூபா, இந்த 1000 ரூபா வச்சுக்க, உன் தேவை சந்திக்கப்படுது, கத்தாத, வாய மூடு. ஆனா அவனுக்கு அதெல்லாம் பெருசாவே இல்லை. 5 ரூபா பார்த்தவனுக்கு, 1 ரூபா பார்த்தவனுக்கு, 2 ரூபா பார்த்தவனுக்கு 1000 ரூபாய் கிடைச்சாலும், 500 ரூபாய் கிடைச்சாலும், 100 ரூபாய் கிடைச்சாலும் அதெல்லாம் அவனுக்கு பெருசு இல்லை. அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா, என் இரட்சகரை நான் கண்டே ஆக வேண்டும். அந்த விருப்பம், அந்த விருப்பம், அந்த விருப்பம் யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில என் தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த விருப்பம், அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எப்படி வசனத்தை கேட்கிறேன், நான் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் உள்ளம் எப்படி இருக்குது. கர்த்தர் சுத்தி 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 வராரு, சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. என் இருதயங்களை அறிகிறவர், இருதயத்தின் தோற்றத்தை உணர்கிறவர் சுத்தி சுத்தி வந்து நம்மளை பார்க்கிறாரு. எப்படி ஆராதிக்கிறான், சும்மா வாயில ஆராதிக்கிறான். இருதயமோ தூரமா இருக்கு, வாய் தான் கிட்ட இருக்கு, இருதயம் எங்கேயோ இருக்கு. இருதயத்துல ஆராதிக்கல, இருதயத்துல உணரல, இருதயத்துல கூப்பிடல. முழு இருதயத்தோடு ஆராதிப்பேன், ஆனா முழு இருதயமே இல்ல. ஆனா என்ன கேட்கிறார் ஆண்டவர், விரும்பி தேடுப்பா. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் தொழில்ல ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், ஒரு சுகம் நடக்க வேண்டுமானால், ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமானால் என் தேவனை எப்படி தெரியுமா தேடணும்? முதல்ல விரும்பி தேட வேண்டும். விரும்பி, அவர்தான் என்னை விடுவிக்கிறவர், அவரால் மட்டும்தான் எனக்கு சுகத்தை தர முடியும், அவரால் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும். அதனால விரும்பி தேடுகிறவர்களுக்கு இயேசு தம்முடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, thank you Father. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நான் விரும்பி தேட எனக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் விரும்பி தேட. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹோலி காட். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். உங்க ஜெபம் கேட்கப்படட்டும். கேளுங்க, ஆண்டவரே நான் அப்படி விரும்பி தேடணும், என் ஆண்டவரை விரும்பி நான் தேடணும், எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ வந்து ஏதோ ஆராதிச்ச ஏதோ போனேன்னு அல்ல, நான் விரும்பி தேடணும். கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே முழுபலத்தோடு. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் என் அந்த உள்ளத்திலிருந்து தேடுங்க. எனக்கென்றும் துணை அவரே,
என்னாலும் நடத்துவார். ரெண்டு கரம் உயர்த்தி ஆராதிங்க பாப்போம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஓ இயேசுவே, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்